Hello everyone, welcome to Study Buddy Tamil. நம்ம இன்னைக்கு November 12th ஓட current affairs பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா Autonomy oils the wheels of higher education excellence, a quote of the future, the grey in the air, plugging the defense gap, miscellaneous news and PYQs தான் பார்க்க போகிறோம். இது நேற்று கொடுத்த PYக்கான செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அவைலபிளாக இருக்குது. ஆகஸ்ட், செப்டம்பர் அண்ட் அக்டோபர் மந்த்க்கானது இப்போ ரிலீஸ் பண்ணிட்டோம். இதோட காஸ்ட் வந்து 99 rupees தான். இதில் GS 1, 2, 3, 4 அண்ட் தென் ப்ரிலிம்ஸ் வித் சம் பொட்டன்ஷியல் மெயின்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எதர் கால் ஆர் மெசேஜ் பண்ணி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Autonomy oils the wheels of higher education excellence. இப்போது இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது இல்லையா, அவங்களுடைய ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் அந்த டாப் ரேங்கிங்கில் வந்திருக்காங்க. அதுவுமே அது எந்தெந்த நம்பருக்குள்ளே அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆனால் அந்த மாதிரி ரேங்கிங்கில் என்னென்னா யூஜிசி கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு யூனிவர்சிட்டிஸும் பெரிய அளவில் வரல, அட்டானமஸாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அட்டானமி ஆயில்ஸ் த வீல்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. The 2023 edition of the QS World University Ranking reckons that 3 of India's higher education institutions among the top 200 of the world. ஸோ டாப் 200 ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்ததில் ஒரு 3 யூனிவர்சிட்டி தான் வந்திருக்கு அப்படின்னு வந்து QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ரேங்கிங் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஒன் ஆஃப் தி ரேங்கிங் வந்து QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ். அண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா த டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் ரேங்கிங், தி ரேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. places only one Indian institution among the top 400 of the world. ஸோ டாப் 400ல் ஒரே ஒரு இந்தியன் இன்ஸ்டியூஷன் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இட் இஸ் சேம் வித் தி அகாடமிக் ரேங்கிங் ஆஃப் வேர்ல்டு யூனிவர்சிட்டிஸ். ARW அவங்களோட ரிப்போர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாப் 400ல் ஒரு இந்தியன் இன்ஸ்டியூஷன் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Bearing one of the most eminent public funded deemed universities of the country, all the rest are institutions of national importance, the Indian Institute of Technology to be specific. அட்டானமஸாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் தான் பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இங்கே பாருங்கள், தே ஆர் நாட் ஓன்லி பெட்டர் ஃபண்டட் பட் ஆல்சோ ஜென்ரலி செல்ஃப் கவர்ன், என்ஜாயிங் அ கிரேட்டர் டிகிரி ஆஃப் அட்டானமி அஸ் தே ஃபால் அவுட் சைட் தி ரெகுலேட்டரி பர்வியூ ஆஃப் UGC அண்ட் AICTE. இப்போ ஆக்சுவலாக IITஸே பார்த்தீங்க அப்படின்னா UGC கீழே வந்து வரமாட்டாங்க. பிகாஸ் தனியாக ஒரு பார்லிமெண்ட் ஆக்ட் க்ரியேட் பண்ணி தான் IITஸ் எல்லாம் வந்து இது பண்ணாங்க. இந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கு ஒரு அட்டானமி இருக்கிறது மூலயமா என்னென்னா அவங்களால ஃபர்தராக டெவலப் பண்ண முடியுது. இப்போ எல்லாத்தையும் ஒரே கைட்லைன்ஸ் கீழே கொண்டு வரது நல்ல விஷயந்தான். ஆன் தி அதர் ஹேண்ட் அதில் ஒரு ட்ராபேக்கும் இருக்குது. அவங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டாக தனியாக பண்ண முடியாத நிலைமையில் வந்து அந்த யூனிவர்சிட்டிஸ் இருப்பாங்க. Funded through the University Grants Commission, universities are all subject through a very strict regulatory regime. இப்போ UGC கீழே ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் எல்லாமே அந்த ஃபண்டிங்லாம் UGC கீழே தான் கொடுப்பாங்க. அப்போது UGC என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்களோ அதன்படி தான் வந்து அவங்க நடக்கிற மாதிரி இருக்கும். In last 2 years since the approval announcement and gradual implementation of the national education policy, universities in India today are far less autonomous than earlier. இப்போது முன்னாடி இருந்ததை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸோட அட்டானமி அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு முன்னாடி ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இருந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி அட்டானமஸாக இருந்தது தான். அதனால தான் அது பெரிய அளவில் ரீச் ஆகிருக்கு. Forcing higher education institutions to follow uniform standardized rules and regulations run counter to what the NEP provides for. இப்போ ஆக்சுவலாக நம்ம நேஷனல் எஜுகேஷன் பாலிசி படி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட எஜுகேஷன் டெவலப் பண்ணணும் அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். பட் எல்லா கைட்லைன்ஸும் வந்து காமனாக கொடுக்குறனால அவங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது யூனிக்காக இருக்க மாட்டேங்குது. ஸோ என்ன தான் வந்து பெரிய அளவில் மேனேஜ்மெண்ட் இருந்தாலுமே, ப்ராட் மேனேஜ்மெண்ட் இருந்தாலுமே மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வித்தின் த யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் அட்மிஷன், ஃபேக்கல்ட்டி ரெக்ரூட்மெண்ட், course contents, program delivery and administration are a surefire recipe to take higher education farther away from the excellence. யூரோப்பியன் யூனிவர்சிட்டி அசோசியேஷன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அங்கே யூனிவர்சிட்டி அட்டானமி டூல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டி அட்டானமி டூல் அப்படின்னா யூரோப்பியன் யூனியனில் பார்த்தீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். அதில் நிறைய டாப் ரேங்கிங்லேயும் வந்திருப்பாங்க. இப்போ ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து நல்ல அட்டானமி கொடுத்துருக்காங்க, வேற இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு அந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னா யாருக்கு அந்த அட்டானமியை கொடுக்கலையோ அவங்க வந்து கேட்கலாம், அவங்களோட தரப்புலேருந்து பேசலாம், எங்களுக்கும் மற்ற யூனிவர்சிட்டிஸ் மாதிரி அட்டானமி அப்படிங்கிறது தேவை. ஸோ அதான் வந்து யூனிவர்சிட்டி அட்டானமி டூல்னு கொடுத்துருக்காங்க. யூரோப்பியன் யூனிவர்சிட்டி அசோசியேஷனில் அந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி இந்தியாவிலையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலோட முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது.
the other European higher education system across all member countries. By focusing on 4 autonomy areas: organizational, financial, staffing and academy, the EUA computes composite scores and ranks all the countries in Europe. 4 முக்கியமான ஏரியாஸில் அட்டானமி அப்படிங்கிற தேவை என்னென்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், அண்ட் தென் ஃபினான்ஷியல், ஸ்டாஃபிங், அந்த யூனிவர்சிட்டியில் ஸ்டாஃபிங் பண்ணுவாங்களே அது, அண்ட் தென் அகாடமி வைஸ். இந்த 4 விஷயத்துலையும் அட்டானமி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நம்ம நெக்ஸ்ட் லெவல் டெவலப்மெண்ட்டு போகணும் அப்படின்னா. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, வேர்ல்டு லெவல் ஹையர் எஜுகேஷன் ரேங்கிங்கில் இந்தியாவோட யூனிவர்சிட்டிஸ் பெரிய அளவில் வரல. அப்படியே வந்திருக்க யூனிவர்சிட்டிஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் அளவாவது அட்டானமி இருக்குது when compared to the other universities. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அதிகமான அட்டானமி அப்படிங்கிறத கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க டெவலப் ஆகிட்டே இருக்க முடியும், நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். காமனான கைட்லைன்ஸ் பெஸ்ட்டு தான், பட் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸில் அவங்களுக்கு கொஞ்சம் அட்டானமிங்கிறது கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூரோப்பியன் யூனிவர்சிட்டி அசோசியேஷனில் கொடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அட்டானமி டூவில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. எ கோர்ட் ஆஃப் தி ஃபியூச்சர். நம்மளோட இந்தியன் கோர்ட்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிகல் 141 பற்றின ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் பார்த்தலாம். அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, the law declared by the Supreme Court, it pronouncements of the constitutional validity of enacted law, அப்புறம் constitutional amendments is binding on all other courts and authorities in the country. சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தாலுமே எல்லாமே பைண்டிங்காக இருக்கும் மற்ற கோர்ட்ஸ் மேலேயும் அண்ட் அத்தாரிட்டிஸ் மேலேயும் அப்படிங்கிற சொல்கிறது இந்த ஆர்டிகல் 141 அப்படிங்கிறது. there is virtually no area of legislative or executive activity which is beyond the highest court scrutiny. இப்போ லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அப்படிங்கிற அந்த 3 பாடிஸ் இருக்கு இல்லையா, அதில் இந்த ஜுடிஷியரை தாண்டி எந்த பெரிய விஷயமும் வந்து கிடையாது வர்ச்சுவலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த டாபிக் கீழே இருக்கக்கூடிய பார்க்கலாம், எ கோர்ட் ஆஃப் தி ஃபியூச்சர். நம்மளோட கோர்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும்? ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, the judiciary as an institution needs to preserve its independence, and to do this is must strive to maintain the confidence of the public in the established courts. இப்போ ஜுடிஷியரி அப்படிங்கிறது நம்ம இந்தியா பொறுத்தவரையும் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி வந்து அவங்களோட இண்டிபெண்டன்ஸை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கோர்ட்ஸ் நடந்துக்கணும். ஸோ இட் ஷுட் மெயின்டைன் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த பப்ளிக் இன் தி எஸ்டாப்ளிஷ்ட் கோர்ட்ஸ். இது சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம கோர்ட்டுக்கு போனால் நமக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் வந்து ஜுடிஷியல் சிஸ்டம் மேலே வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜட்ஜஸ் வந்து எந்த மாதிரி ஆக்ட் பண்ணணும். ஸோ நிறைய கேசஸ் வந்து வரும், புது புது இஷ்யூஸ் வந்துட்டு தான் இருக்கும். அந்த ஒவ்வொரு கேசஸை பொறுத்தவரையும் ஜட்ஜஸோட ஸ்டெப் என்ன மாதிரி இருக்குன்னு ரிகார்டிங் த கேசஸ் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கைட்லைன்ஸும் வந்து இல்லை. மேபி கைட்லைன்ஸ் இருக்குது, பட் ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜர் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் யூஎஸில் ஆல்ரெடி இந்த விஷயம் இருக்குது. So far there is no law in India to guide our judges, only guidelines are available. ஸோ ஜட்ஜஸ் வந்து கைட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு லாவும் வந்து இந்தியாவில் கிடையாது, ஆனால் ஜஸ்ட் கைட்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் மட்டும் இருக்குது. இப்போ இது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2005 ஒரு 3 ஜஸ்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் வந்து பண்ணாங்க. என்னென்னா, எ bench of 3 justices of the Supreme Court in the judgment delivered in August 2005 had drawn up a fine blueprint on case management. இது வந்து நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா 2005 ஆகஸ்ட்டில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு 3 பெஞ்ச் ஜட்ஜஸ் வந்து கேஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையும் ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. on how to make recent amendments in our procedural law work on the ground and how to get more cases moving along. இப்போது இந்த சிஆர்பிசி அதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த தப்பு நடந்திருக்கு அப்படின்னா இந்த தப்புக்கு இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் இருக்கணும், இந்த செக்ஷன் கீழெல்லாம் கொடுக்கணும்னு சிஆர்பிசி இருக்குது. அதே மாதிரி ஜட்ஜஸ் வந்து எந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லா வந்து கிடையாது. அதுக்காக தான் என்னென்னா அந்த ப்ளூ பிரிண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்னென்னா 3 டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸ், ஃபாஸ்ட் ட்ராக், நார்மல் ட்ராக் அண்ட் ஸ்லோ ட்ராக். ஸோ அந்த கேஸை பேஸ் பண்ணி இப்போ நிறைய ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பெண்டிங் கேஸஸ் வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடுவில் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க, அதை சொல்லியிருக்காங்க. In the Salem Advocate Bar Association case, the justice had requested the High Court to implement the detailed blueprint. Most of them have not. They could not direct the High Courts to do so because our constitutional scheme, the latter are autonomous constitutional bodies not subject to administrative directions of the Supreme Court. சேலம் அட்வொகேட் பார் அசோசியேஷன் கேஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் கிட்ட இந்த மாதிரி நீங்கள் ஒரு டீட்டெயில்டு ப்ளூ பிரிண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறதில்ல ஹைகோர்ட்ஸ். எதனால் அவங்க கொடுக்குறதில்ல, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்ஸ் ஆர் அட்டானமஸ் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சுப்ரீம் கோர்ட்டோடைய இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைரக்ஷன் கீழே அவங்க கண்டிப்பாக பைண்டிங்காக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இட் இஸ் இந்த
high courts that there are now left the largest number of roadblocks and delays in their administrative functioning. The high courts are answerable to no one but themselves. ஸோ ஹை கோர்ட் தான் வந்து அவங்களாவே யோசிக்கணும், இந்த மாதிரி ஃபாஸ்ட்டான கேசஸ்லாம் மூவ் பண்ணணும், அதுக்கான ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஹை கோர்ட்ஸ் தான் யோசிக்கணும். அதுதான் இங்கே இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஜுடிஷியரியில் இருக்கவங்க எல்லோரும் எப்படி இருக்குன்னா ஹானஸ்ட் அண்ட் இன்டெகிரிட்டியோடு வந்து இருக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிள் செட் பண்ணுற மாதிரி இருக்கணும். Judicial governance means that all the judges who are constitutionally entrusted with the responsibility of protecting the right of citizen must also be seen as persons of rectitude. ரெக்டிடியூட் அப்படின்னா என்ன, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக, ஸோ இந்த விஷயம் வந்து இது சரி தப்பு அப்படிங்கிற மாதிரி ஹானஸ்ட்டாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து தப்பான விஷயங்கள் வந்து அன்ஜஸ்டிஸ் வந்து நடந்துடக்கூடாது. அந்த மாதிரி தான் வந்து ஜுடிஷியரில் இருக்கக்கூடிய பீப்புள் இருக்கணும். தே ஷுட் செட் அன் எக்ஸாம்பிள் டு தி ஃபெல்லோ சிட்டிசன்ஸ். They must make annual financial disclosure statement not privately to their respective chief justices but publicly. ஃபோர்த் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக யூஎஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஓல்டஸ்ட் டெமோக்ரஸியில் நிறையா இந்த ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோசர் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து பப்ளிக்காக பப்ளிஷ் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்தியாவில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோசர் ஸ்டேட்மெண்ட்லாம் அந்த பர்டிகுலர் கோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட தான் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது, பப்ளிக்காக வந்து இருக்கணும். The world's oldest democracy, the US, and it is appropriate that all such disclosure statements of its judges to be made and then also published in the India's world's most populous democracy. ஸோ ஓவராலாக வந்து 4 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஜுடிஷியரி வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கூடிய இண்டிபெண்டன்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ஒவ்வொரு கேஸஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு லாவும் கிடையாது, ஜஸ்ட் கைட்லைன்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணால் பெட்டராக இருக்கும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, ஜுடிஷியரி அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனலி இன்ட்ரஸ்டட், அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லோரும் மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் ஹானஸ்ட் இன்டெகிரிட்டியோடு இருக்கணும். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோசர் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யூஎஸில் வந்து பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணுவாங்க. வேறஸ் இந்தியாவில் வந்து அந்த கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது என்னென்னா, நம்ம இந்தியாலையும் பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓவரால் வந்து இந்த கோர்ட் இந்த மாதிரி தான் ஃப்யூச்சர் டைமில் இருக்கணும். தி கிரே இன் தி ஏர். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொல்யூஷன் இருக்கு இல்லையா, ஸோ பர்டிகுலேட் மேட்டர் 2.5 அண்ட் PM10 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்டடி வந்து பண்ணியிருக்காங்க ஐஐடி கான்பூரோட. ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த ஆர்டிக்கலில் பார்க்கலாம். 40% ஆஃப் ஆல் லங் கேன்சர் கேசஸ் இன் இந்தியா ஆர் ஃபவுண்ட் இன் நான் ஸ்மோக்கர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். ஏன்னா லங் கேன்சர் வந்து அதிகமாக வருது. பட் அந்த லங் கேன்சரில் 40% ஆஃப் த பீப்புள் வந்து நான் ஸ்மோக்கர்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கான அந்த ரீசன் பிஹைண்ட் த கேன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷனாக தான் இருக்குது. ஐஐடி கான்பூர்ஸ் ரிப்போர்ட் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டடி ஆன் ஏர் பொல்யூஷன் அண்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இன் டெல்லி. இது வந்து பர்டிகுலர் டெல்லி ரீஜனை மட்டும் அவங்க எடுத்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் NCTனா நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி, அந்த டெல்லி பொல்யூஷன் கண்ட்ரோல் கமிட்டி, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தி ரிப்போர்ட் இஸ் எஜுகேஷனல், ப்ரொவைட்ஸ் a diagnosis and recommends solution toward toxic air. It has 5 major components. இதில் என்னென்ன மேஜர் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் குவாலிட்டி மெஷர்மெண்ட்ஸ், எமிஷன் இன்வென்ட்ரி, ஏர் குவாலிட்டி மாடலிங், கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன் பிளான். இது தான் வந்து உங்களோட 5 மேஜர் காம்பனன்ட்ஸாக இருக்குது. ஸோ PM10 அண்ட் PM2.5 அப்படின்னா என்ன நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். பர்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏரில் சஸ்பெண்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த பர்டிகுலேட் மேட்டர் தான் PM10 அண்ட் PM2.5. அது என்ன 10 அண்ட் 2.5. ஸோ 10 அண்ட் 2.5 அப்படிங்கிறது அந்த பர்டிகுலேட் மேட்டருடைய சைஸ் 10 மைக்ரான்ஸ் அண்ட் 2.5 மைக்ரான்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதா இந்த நம்பருக்கு சொல்லியிருக்காங்க. PM10 பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கோர்சர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், நம்ம மூக்கில் கொஞ்சம் ஏறிச்சுனால இரிட்டேஷன் இருக்கும். வேறு PM2.5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மைக்ரான் லெவலில் ரொம்ப சின்னது இல்லையா, ஈஸியாக நம்ம லங்ஸ்குள்ளே போய் டெபாசிட் ஆகிரும். ஸோ வென் கம்பேர்ட் டு PM10, PM2.5 அப்படிங்கிறது ஹைலி டேஞ்சரஸ். இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லையா, அதனால் ஈஸியாக வந்து நம்மளோட நாஸ்ட்ரில் வழியாக போயிட்டு லங்ஸில் டெபாசிட் ஆகிரும். இதனால தான் ஏகப்பட்ட லங் கேன்சர் அப்படிங்கிறது வருது யாரெல்லாம் பொல்யூட்டட் சிட்டிஸில் ரொம்ப நாளாக இருக்காங்களோ. All through the year, in the summer and winter months, the PM10 and 2.5 levels are almost 4 to 7 times higher than the national air quality standards. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் அண்ட் வின்டர் மந்த்ஸில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வென் கம்பேர்ட் டு த அதர் சீசன்ஸ் 4 to 7 times வந்து இந்த பொல்யூஷன் லெவல் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு PM10 உடைய சோர்ஸஸ் என்னென்ன, ஸோ டிஃப்ரெண்ட் சோர்ஸஸோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து இந்த பை சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பை சார்ட்டில் பார்த்தீங்கன்னா PM2.5ஓட எமிஷனுக்கு என்னென்ன சோர்ஸஸாக இருக்குது அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க, இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு இப்போ ஓவரால் சோர்ஸஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போது இதில் வின்டர் சீசனில் என்ன சோர்ஸ் ஆஃப் பொல்யூஷன் இருக்குது அண்ட் சம்மர் சீசனில் சோர்ஸ் ஆஃப் பொல்யூஷன் என்ன இருக்குது. ஏன்னா டிஃப்ரெண்ட் சீசன்ஸ்லாம் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் வந்து மாறும் இல்லையா, அதனால் தனித்தனியாக சீசனல் வைஸ் கொடுத்துருக்காங்க. In terms of air quality alone in winter, the major culprits for both PM10 and 2.5 are secondary particles, அப்புறம் வெஹிக்கிள்லேருந்து வர எமிஷன், பயோமாஸ் பர்னிங் அண்ட் முனிசிபல் சாலிட் வேஸ்ட் பர்னிங். இதனால தான் வந்து அதிகமான அந்த பொல்யூஷன் அப்படிங்கிறது வின்டர் சீசனில் இருக்குது. அண்ட் சம்மர் சீசனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோல் அண்ட் ஃப்ளை ஆஷ், அது அந்த சாயில் அண்ட் ரோட் டஸ்ட், செகண்டரி பார்ட்டிகல்ஸ், பயோமாஸ் பர்னிங், வெஹிக்கிள்ஸ் அண்ட் MSW பர்னிங். இந்த ரீசன்ஸ்னால தான் சம்மர் டைமில் அதிகமான பொல்யூஷன் அப்படிங்கிறது இருக்குது. The report makes clear that the enhanced concentration of PM in October-November is likely due to the post-monsoon crop residue burning. ஸோ மான்சூன் முடிஞ்சிடும் இல்லையா, சவுத் வெஸ்ட் மான்சூன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து இந்த crop residue burning வந்து பண்ணுவாங்க. அந்த burning-னால தான் அதிகமான பொல்யூஷன் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு ஃபார் போத் PM10 and PM2.5. இப்போது இதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி இதை வந்து நம்ம குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. First என்னன்னு பார்த்தீங்கன்னா, there are approximately 9,000 hotels or restaurants in Delhi which use coal mostly in tandoors. Their particulate matter emission in the form of fly ash is large. இப்போ இந்த ஹோட்டல்ஸ்லேருந்து வரக்கூடிய இந்த ஃப்ளை ஆஷ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க கோல் யூஸ் பண்ணி தந்தூர்ஸ்லாம் யூஸ் பண்ணி சமைக்கிறாங்க இல்லையா, அதனால் இந்த ஃப்ளை ஆஷோட ரிலீஸ் அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணால் மோஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து கோல் யூஸ் பண்ணக்கூடாது. தே ஷுட் கோ ஃபார் எலக்ட்ரிஃபைடு குக்கிங் அப்ளையன்சஸ் ஆர் கேஸ் பேஸ்டு அப்ளையன்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் ரெக்கமெண்டேஷன். அண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு கண்ட்ரோல் த ஃப்ளை ஆஷ் பொல்யூஷன், ரெடிமிக்ஸ் கான்க்ரீட் ஹேஸ் பீன் அபவுட் 35% ஃப்ளை ஆஷ் இன் இட். இதை வந்து குறைக்கணும்னா நம்ம வந்து இந்த விண்ட் பிரேக்கர்ஸ், பேக் ஃபில்டர்ஸ் அட் தி சைலோஸ், அப்புறம் கர்டன்ஸ், டெலஸ்கோபிக் ஷூட்ஸ் அண்டு கவரிங் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் பாயிண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பண்ணணும். இந்த ஒர்க்லாம் பண்ணுறது மூலிமா நம்மளால் ஃப்ளை ஆஷ் பொல்யூஷனை கொஞ்சம் குறைக்கலாம். தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, BS6 எமிஷன் நார்ம்ஸ். நம்ம ஆல்ரெடி ஒரு ஆர்டிக்கலை டீட்டெயிலாக பார்த்துருப்போம். BS4க்கும் BS6க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், BS5 வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க மிடில், அண்ட் BS6க்கு என்ன டிஃப்ரென்ஸ். ஸோ BS4ல் பார்த்தீங்கன்னா இந்த எமிஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், வேறு BS6 டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸில் இந்த எமிஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த BS6 எமிஷன் நார்ம்ஸ் வந்து சீக்கிரமாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. As per the report, the estimated PM10 emission from the road dust is over 65 tons per day. இந்த ரோட் டஸ்ட்டில் இருந்து வர மட்டும் அந்த எவ்வளோ பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 65 tons per day இருக்குது. அதனால் நம்ம இந்த வேக்யூம் ஸ்வீப்பிங் ஆஃப் தி மேஜர் ரோட்ஸ் 4 times a month, அப்புறம் கார்பெட்டிங் ஆஃப் த ஷோல்டர்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்வீப்பிங் வித் வாட்டர் வாஷ், நம்ம ரோட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக டஸ்ட் அக்யூமுலேட் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். ரெகுலராக வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ரோட் டஸ்ட்டையும் வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிடலாம். ஸோ லாஸ்ட்டில் வந்து சர்க்காஸ்டிக்காக ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்காக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நிறையா யூஸ் பண்ணுறாங்களே, நம்ம பேப்பரில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி இவ்வளோ இது அச்சீவ் பண்ணியிருக்கோம், இந்த மிஷின் கீழே நாங்கள் இவ்வளோ கேஷுவல்ட்டிஸ் போய் சேர்ந்துருக்கோம், அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த பட்ஜெட்டை வந்து இந்த மாதிரி பொல்யூஷன் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணால் நிறையா மக்கள் கேன்சர்னால இறந்து போகிறத தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த பொல்யூஷன் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ particulate matter 2.5 and 10 பற்றின ஸ்பெசிஃபிக் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் பார்த்துருந்தோம். அண்ட் இவங்க வந்து என்னென்ன சோர்ஸ் ஆஃப் பொல்யூஷன் இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. தனித்தனியாக PM10ஓட சோர்ஸஸ் என்னென்னு கொடுத்துருந்தாங்க, அண்ட் PM2.5ஓட சோர்ஸஸ் என்னென்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சீசனல் வைஸ் என்ன சோர்ஸஸ் ஆஃப் பொல்யூஷன் இருக்குது, அல்டிமேட்லி இதை நம்ம குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸும் இந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ப்ளக்கிங் த டிஃபென்ஸ் கேப். ஆக்சுவலாக இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கன்க்ளூஷன் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மந்த் வந்து நம்ம இந்த டிஃபென்ஸில் ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். லைக் இந்த LACயோட புது இன்ஸ்டால்மெண்ட்ஸ், அண்ட் தென் லைட் காம்பேட் ஹெலிகாப்டர், அப்புறம் வந்து C295ஓட மேனுஃபேக்சரிங், இதை பற்றி நம்ம நிறையா பார்த்துருந்தோம். அதை ஜஸ்ட்டு ரிவைஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை பார்த்துக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நம்ம இந்தியாவில் R&Dயில் ஸ்பெண்டிங்கிறது ஒரு பெரிய அளவில் இல்லை when compared to other developed nations. அந்த இன்னொரு பாயிண்ட்டையும் வந்து பார்ப்போம் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில். ஸோ a quick recap of the more recent defense related events includes, ஸோ டிசைன் அண்ட் பில்ட் ஏர்க்ராஃப்ட் கேரியர் INS விக்ராந்த், ஸோ LAC பார்த்தோம் இல்லையா அது, அந்தந்த ஃபயரிங் ஆஃப் SLBM submarine launched ballistic missile from the INS Arihant. அதுக்கப்புறம் the radical decision to award the manufacture of a military transport aircraft to a major private sector entity. Military transport aircraft வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரைவேட்டில் பண்ணுறாங்க இல்லையா, C295 அதை பற்றி. அண்ட் தென் the induction of made in India Prachand LCH light combat helicopter.
and the deal with Russia to manufacture the Kalashnikov type light weapon small arms in India. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக மிலிட்ரி பற்றி பார்த்த ஸ்பெசிஃபிக் நியூஸ் லைக் டிஃபென்ஸில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் எந்த அளவுக்கு நம்ம முன்னேறிக்கோம். ஐ மீன் இந்த ஆத்ம நிர்பர் பாரத் கீழே எவ்வளோ இண்டிஜினஸ்லி டெவலப்டு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரீசெண்டாக அதெல்லாம் பார்த்துருந்தோம். India is now going to manufacture the C-295 transport aircraft in a collaboration with Airbus, France. The reality is that the engine, avionics, landing gear, etc. will come from abroad and an integration will be done with the Indian entity. இந்த C-295 transport aircraft வந்து என்னது நம்ம இந்தியாவில் கொலாபரேஷன்லாம் பண்ணியிருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய இந்த என்ஜின் கொஞ்சம் ஏவியானிக்ஸ் எல்லாமே அப்ராட்லேருந்து தான் நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்லி இட் இஸ் நாட் இண்டிஜினஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 155 mm ஆர்ட்லரி கன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. பீயிங் டிசைன்ட் அண்ட் மேனுஃபேக்சர்ட் இன் த கண்ட்ரி, மீனிங் ஃபுல் இண்டிஜினைசேஷன் அண்ட் credible ஆத்ம நிர்பரதா calls for the sustained funding support, fortitude and an ecosystem that will nurture this effort. அண்டு இந்த 155 mm ஆர்ட்லரி கன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி டிசைன்ட் அண்ட் மேனுஃபேக்சர் இன் அவர் கண்ட்ரி. அதனால் இதை நம்ம இண்டிஜினஸ் அப்படின்னு சொல்லலாம். எதனால் நம்ம நிறைய விஷயங்கள் இன்னும் இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த R&Dக்கு நம்ம ப்ராப்பரான ஃபண்டிங் கொடுக்கறது இல்லை. ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டோடைய ஃபண்டிங் ரொம்பவே கம்மியாக இருக்குது when compared to other developed nations. As per the data given by the World Bank, India has been able to allocate only 0.66% of the GDP. ஸோ நம்ம ஜிடிபியோட 0.66% மட்டும்தான் வந்து R&Dக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு வேர்ல்ட் பேங்கோட ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஆனால் வேர்ல்டோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா, ஸோ வேர்ல்டில் இருக்க நிறையா கண்ட்ரிஸோட ஆவரேஜ் பார்த்தோன்னா 2.63% ஆஃப் த ஜிடிபியை அவங்க R&Dக்காக மட்டுமே செலவு பண்ணுறாங்க. ஆனால் இந்தியா 0.66% மட்டும்தான் செலவு பண்ணுறாங்க. அது வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து 5.44. ஸோ இது ஆக்சுவலாக வந்து நம்ம எதன் மூலியமாக இதை தெரிஞ்சுக்கலாம்னா இஸ்ரேலோட அக்ரிகல்ச்சர் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இஸ்ரேல் வந்து ஒரு அந்தளவுக்கு ஃபர்டைலான லேண்ட் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னா அந்த ரீஜியனில் பயங்கரமாக அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியா இஸ்ரேலும் சேர்ந்து நிறையா அக்ரிகல்ச்சரல் ப்ராஜெக்ட்ஸும் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஓசூர் ரீஜனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த ஃப்ளாரிகல்ச்சர் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஹைலி அட்வான்ஸ்டாக இருக்கும். இஸ்ரேல் கிட்ட அந்தளவு ஒரு ஃபர்டைல் லேண்ட் இல்லைனாலுமே அவங்ககிட்ட இருக்க ரிசோர்ஸை வச்சு அக்ரிகல்ச்சர் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட R&Dயில் செலவு பண்ணக்கூடிய அந்த காசு தான் அரௌண்ட் 5.44% ஆஃப் த ஜிடிபி R&Dக்காக செலவு பண்ணுறாங்க. யூஎஸில் 3.45 அண்ட் ஜப்பானில் 3.26 ஆஃப் த ஜிடிபி. ஜெர்மனி, சைனா, டர்க்கி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையாவே செலவு பண்ணிகிட்ருக்காங்க R&Dக்காக. ஆனால் இந்தியாவோட பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 0.66 மட்டும்தான் இருக்குது. அதனால தான் நம்ம நிறைய விஷயங்கள் இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. முக்கியமாக இந்த நம்ம கிளைமேட் சேஞ்சுக்காக என்ன மற்ற ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணணும் நிறைய ஆர்டிகளில் பார்த்துருப்போம். அப்போது பர்டிகுலராக நம்ம இந்த சோலார் பேனல்ஸ் பற்றி பார்க்குறப்ப என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சிலிகான் சிப்ஸ் அதெல்லாம் மோஸ்ட்லி நம்ம சைனாட்ட டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். எல்லாமே சைனாலேருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியா இஸ் ஆக்டிங் ஒன்லி அஸ் அசம்பிளி ஹப்பாக மட்டும்தான் இருக்குது. நிறையா விஷயம் வந்து முக்கியமாக இந்த சிலிகான் பேனல்ஸில் வி ஆர் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் சைனா. வேறு செமிகண்டக்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தைவான்லேருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம R&Dயில் செலவு பண்ணாதனால தான் இந்த விஷயம்லாம் நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. India missed the industrial design and manufacturing bus, a national competence demonstrated by nations like South Korea and China over the last 5 decades. சவுத் கொரியா அண்ட் சைனாலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 டிகேட்ஸில் வந்து ஏகப்பட்ட அமௌண்ட் வந்து செலவு பண்ணியிருக்காங்க R&Dக்காக மட்டுமே. ஆனால் இந்தியா அந்த மாதிரி விஷயம் பண்ணாதனால தான் நம்ம கொஞ்சம் லேகிங்காக இருக்கும் டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸை பொறுத்த வரலும். Technological advances have made the design and manufacture of the semiconductor chip the new currency of the national prosperity and military power. ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ்னால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, இட் பிகேம் த நியூ கரன்சி. ஏன்னா இதெல்லாம் யார் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அதிக பணமும் வச்சுருக்காங்க. ஏன்னா மற்ற கண்ட்ரீஸ்க்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, நம்மள மாதிரி கண்ட்ரீஸ்லாம் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதுலேருந்தே அவங்களுக்கு பாதி ரெவென்யூ அப்படிங்கிறது வந்துடும். ஸோ R&Dயில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் ப்ராப்பர் ரிட்டர்ன்ஸ். நம்ம ஜஸ்ட்டு ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அதுலேருந்து நம்ம நிறையா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். Paradoxically, Indian brain power is very visible in the global semiconductor chip fabrication effort, but more at the lower end of the food chain. ஸோ இது ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்னென்னா நம்ம என்ன தான் நிறைய குளோபல் கம்பெனிஸ் வந்து டெக்னாலஜிஸ் அண்ட் சிப்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிகிட்டு இருந்தாலுமே அதில் லோ எண்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க யாருன்னா இந்தியாவை சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க. ஸோ இந்தியன் பிரெயின் பவர் இஸ் வெரி விசிபிள் இன் த குளோபல் செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன், பட் மோர் அட் தி லோ எண்ட் ஆஃப் தி ஃபுட் செயின், ஆஃபன் அஸ் எம்ப்ளாயீஸ் ஆஃப் தி குளோபல் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். இப்போது ஏகப்பட்ட பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்தியன்ஸாக தான் இருக்காங்க. ஆனால் அது ஆக்சுவலாக யாரோட கம்பெனி, மற்ற கண்ட்ரீஸோட கம்பெனி. நம்ம வந்து சொல்லுவோம் இந்தியன் ஆரிஜின் மெம்பர் வந்து CEO ஆகிட்டாங்க. இட் ஆக்சுவலி எ குட் பாயிண்ட். பட் அந்த கம்பெனிஸும் இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்.
Progressively changing this techno-strategic landscape in India's favor should be accorded the highest priority in the national policy debate. இந்த மாதிரி நம்மளோட டெக்னோ ஸ்ட்ராட்டஜிக் லேண்ட்ஸ்கேப்பை இன்னும் பெட்டராக ஆக்கிறதுக்கு தான் நம்மளுடைய பாலிசி டிபேட் வந்து நேஷனல் பாலிசி டிபேட்டை பொறுத்தவரையும் ஹையர் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது இருக்கணும். டிஃபென்ஸ் ஆர்என்டியில் வந்து செலவு பண்ணுறது நல்ல விஷயம் தான், ஆனால் அதை தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுலேயும் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஆர்என்டியை பொறுத்தவரையும். ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, டிஃபென்ஸை பொறுத்தவரை ரீசெண்டாக அந்த நியூஸ் நம்ம என்னென்னா இண்டிஜினஸாக டெவலப் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் நம்மளோட ஆர்என்டியில் இந்த ஃபண்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது when compared to தி குளோபல் ஆவரேஜ். ஸோ மற்ற கண்ட்ரீஸில் எந்த அளவு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன இந்தியா லேகிங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் பிரெயின்ஸ் வந்து மற்ற கண்ட்ரீஸோட குளோபல் வெஞ்சர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது ஃபெயிலியரால் இல்லை. ஸோ அதுக்கான ப்ராப்பர் சப்போர்ட் அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணணும். ஆல்டிடியூட் டிசைட் சிமியன்ஸ் ஆட்டிடியூட் டு டயட். இப்போ இந்த ஹிமாலயன் கிரே லங்கூர் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ஹிமாலயாஸில் ஆல்டிடியூட் அப்படிங்கிறது வெவ்வேறு ஆல்டிடியூடில் இந்த லங்கூர்ஸ் வந்து வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆல்டிடியூட்லேயுமே பார்த்தீங்கன்னா அதோட அந்த ஃபுட் ஹேபிட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெவ்வேறு எலிவேஷனில் அதோட ஃபுட் ஹேபிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆல்டிடியூடை பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரிஃபரிங் ஃப்ரூட்ஸ், ஆனால் அனதர் குரூப் ஆஃப் ஹிமாலயன் கிரே லங்கூர் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா FIFA வேர்ல்ட் கப் 2022 நடக்க போகுது இல்லையா, அதில் வந்து நிறைய இந்த கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்காக வெவ்வேறு கண்ட்ரீஸ் இந்த ஹேண்டிகிராஃப்ட் ஆர்டிசன்ஸ் வந்து போயிருக்காங்க, சப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம இந்தியாவில் கேரளாவை சேர்ந்தவங்க ஒரு பர்டிகுலர் ஹேண்ட் கிராஃப்டட் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா த மினியேச்சர் உரு ஹேஸ் பீன் இன்க்ளூடட் ஆஸ் ஒன் ஆஃப் தி 200 டைப்ஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய 200 டைப்ஸ் ஆஃப் கிஃப்ட்டில் ஒன் ஆஃப் த கிஃப்ட்டு என்ன இருக்குன்னா இந்த மினியேச்சர் உரு அப்படிங்கிறது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த உருஸ் வந்து ஒன் ஆஃப் தி கிஃப்டாக வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த FIFA வேர்ல்ட் கப்பில் வந்து வரவங்களுக்கு. அண்ட் 1000 மினியேச்சர் ஹேவ் பீன் மேனுஃபேக்சர்ட் வித் தி FIFA அஃபீஷியல் டிசைன். இதில் ஆக்சுவலாக என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குளோபல் ஒரு ஈவெண்ட்டில் நம்மளோட இந்தியன் ஆர்டிசன்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா இந்த பர்டிகுலர் மினியேச்சர் ஒர்க்ஸ் அந்த ஆர்ட்டுக்கு வந்து நிறைய ரீச் வந்து கிடைக்கும். அதனால் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் soon 142 போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இன் கேரளா டு பி சைல்ட் ஃப்ரெண்ட்லி. நம்ம ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்த்துருப்போம். என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறது வரணும்னு சொல்லியிருப்பாங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குலாம் ஹெட்டாக அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு சூப்பரிண்டென்ட் வந்து இருக்கணும் இவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து பார்த்துருப்போம். அண்ட் அதுக்கு கீழே கேரளா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைல்டு ஃப்ரெண்ட்லி போலீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 142 ஃபுல் ஃப்ளெஜ்ட் சைல்ட் ஃப்ரெண்ட்லி போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன்ஸ்க்குலாம் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதில் இருக்கவங்களுக்கு அந்த ஸ்கில் அப்படிங்கிறது தேவையாக இருக்கும். அதுக்கு வந்து யார் கூட இவங்க கொலாபரேட் பண்ணியிருக்காங்கன்னா யூனிசெஃப் கூட கொலாபரேட் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு வரதா சொல்லியிருக்காங்க. In a win-win, Punjab to supply paddy straw to fodder shortage hit Kerala. இப்போ என்னென்னா பேடி ஸ்ட்ராக் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது கேரளாவில். அதனால் பஞ்சாப்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேரளாவுக்கு அந்த ஃபாடர் எல்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க. The dairy sector in the Kerala, second only to the Punjab in milk production, is a means of livelihood to lakhs of farmers. ஸோ பஞ்சாப்க்கு அடுத்து வந்து கேரளா இருக்காங்க டெய்ரி செக்டரை பொறுத்தவரையும். ஆனால் அங்கே இந்த ஃபாடரோட டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. ஸோ பஞ்சாப்லேருந்து கேரளாவுக்கு சென்ட் பண்ணுறதா அவங்க ரெண்டு பேரும் வந்து டீல் போட்டிருக்காங்க, அந்த ரெண்டு கவர்மெண்ட்ஸும். ஆக்சுவலாக ஃபாடர் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் டெய்ரி செக்டரை பொறுத்தவரையிலும். கேட்டில்ஸில் எந்த அளவு அந்த ஃபாடரை கன்சியூம் பண்ணுதோ அந்த அளவுக்கு மில்க் ஈல்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒரு பொதுவாக கேட்டில் கொடுக்கக்கூடிய அந்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஐடியல் ரேஷியோ என்ன சொல்லுவாங்கன்னா ரஃபேஜஸ் அண்ட் கான்சன்ட்ரேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஃபேஜ்னா இந்த வைக்கப்புல் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரஃபேஜஸ். அண்ட் கான்சன்ட்ரேட்னா வந்து இந்த ஒரு சில விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதெல்லாம் வந்து கலந்து வந்து அதுக்கு தீவனம் கொடுப்பாங்க, அதை வந்து கான்சன்ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரஃபேஜஸ் வந்து 60 இருக்கணும், அந்த கான்சன்ட்ரேட்ஸ் வந்து 40 இருக்கணும். இந்த ரேஷியோவில் தான் கேட்டில்க்கெல்லாம் ஃபுட்டு அப்படிங்கிறது கொடுக்கணும். ஜஸ்ட் ஃபார் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தான். அண்ட் இவங்க இது எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டருடைய கிசான் ரெயில் ஸ்கீமு கீழே தான் இந்த பேடி ஸ்ட்ராவெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணாமல் விட்டுட்டோம். அண்ட் நம்ம ரீசெண்ட் ஒரு ஆர்டிக்கலில் கூட பார்த்துருப்போம். என்னென்னா இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் FPOs இருக்கு இல்லையா, அது வந்து ஃபாடர் சென்ட்ரிக்காக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்ரி டிபார்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறதா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா டெய்ரி டிபார்ட்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் நெய்தர் அப்பாயிண்ட்ஸ் தி பர்சன்ஸ் நார் கம்யூனிகேட்ஸ் இட்ஸ் ரிசர்வேஷன் இஃப் எனி ஆன் தி நேம்ஸ். கீப்பிங் த நேம்ஸ் பெண்டிங் இஸ் சம்திங் நாட் அக்செப்டபிள்.
ஸோ ஒரு சில இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிசர்வ்டு கேட்டகரியில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறதில்ல, அந்த ரிசர்வேஷனில் இருக்க நேமையும் வந்து அவங்களுக்கு பர்டிகுலர் பர்சனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி பெண்டிங் வச்சுருக்கிறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிரதாப்கட் அந்த பேட்டில் பற்றி இந்த ஆர்டிக்கலில் பார்க்கலாம். ஸோ பிரதாப்கட் பேட்டில் பற்றி பார்க்குறப்ப நம்ம 2 பேரை பார்க்கணும். முக்கியமாக மராத்தாவோட முக்கியமான கிங்கான சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அண்ட் தென் ஆதில் ஷாஹி ஜென்ரல் அஃப்சல் கான். மராத்தாஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆதில் ஷாஹியோட ஃபோர்ஸஸ் வந்து டெஃபீட் பண்ணிட்டாங்க. என்ன தான் வந்து கம்மியான மக்கள் இருந்தாலுமே ஆதில் ஷாஹியோட ஃபோர்ஸஸை டெஃபீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமும் வந்து வார் வேணாம் அப்படின்னு சிவாஜி நினச்சனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி அஃப்சல் கானை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ட் வச்சுருந்தாங்க. 2 பேரும் ஆனால் வெப்பன்ஸ் இல்லாமல் அன்ஆர்ம்டா தான் வரணும் அப்படின்னு ஒரு பேக்ட் வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க 2 பேருமே வந்து பயந்துட்டு போயிருந்தாங்க. ஸோ 2 பேருமே கொல்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இல்லையா, அதனால் ஸோ தெரியாமல் வெப்பன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அஃப்சல் கான் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா சிவாஜியை ஸ்டாப் கொல்ல போயிட்டாரு. ஃபார்ச்சுனேட்லி சிவாஜி வந்து முன்னாடியே ப்ரிப்பேர்டாக அவர் டிஃபெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்மர் அதெல்லாம் போட்டு போயிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பண்ணவும் அஃப்சல் கானை வந்து கொன்னுட்டாங்க. ஸோ அந்த டைமில் நடந்தது தான் இந்த பேட்டில் அப்படிங்கிறது. ஸோ அல்டிமேட்லி மராத்தாஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. இந்த பேட்டில் வந்து எங்கே நடந்ததுன்னா இந்த பேட்டில் ஆஃப் பிரதாப்கட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் திஸ் பேட்டில் வாஸ் ஃபவுட் ஆன் November 10, 1659 at the fort of பிரதாப்கட் நியர் தி டவுன் ஆஃப் சத்தாரா, மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பூதகோலா. ஸோ ரீசெண்டாக நீங்கள் இந்த காந்தாரா படம் பார்த்துருந்தீங்கன்னா பூதகோலா பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ பூதகோலா அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அன் ஆனுவல் ஃபோக் ரிச்சுவல். யார் பண்ணுவாங்கன்னா துளு ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து பண்ணுவாங்க. எந்தெந்த ரீஜனாக தக்ஷின் கன்னடா, உத்தர் கன்னடா அண்ட் தென் உடுப்பி இன் கர்நாடகா, சம் கேரளா டிஸ்ட்ரிக்ஸ் வேர் தி லோக்கல் ஸ்பிரிட்ஸ் ஆர் டெய்டிஸ் ஆர் வர்ஷிப்டு. இது வந்து என்னென்னா ஆக்சுவலாக ஒரு நான் வேதிக் ரிச்சுவல் தான். பூதகோலா தெய்வ கோலா அப்படின்னு சொல்லுவாங்க. துளு ஆதிவாசி ட்ரெடிஷன் இது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா பூதாஸ் ஆர் தெய்வாஸ் அவங்கள வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க, அவங்களோட கார்டியன்ஸ் ஆர் ஆன்சிஸ்டர்ஸை. இதில் என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா இந்த பூதாஸ் ஆர் தெய்வாஸ் வந்து அவங்களோட அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்லேருந்து அந்த கிராமத்தை பாதுகாக்கிறது தான் அவங்களோட பிலீஃப். அதனால தான் வந்து இந்த ஆனுவல் ஃபோக் ரிச்சுவல் வந்து அவங்க கொண்டாடுவாங்க. இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். நம்ம ஸ்டடி பையில் வந்து NCERTs அந்த Prelims கம் மெயின்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்றைக்கி நியூஸ் ரிலேட்டட் PYQs. தேங்க்யூ எவ்ரிவன், கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.